வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவின் சின்னம் கொடி வழக்கில் நீதிமன்றத்தில் புதிய உத்தரவு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய நம்மளுடைய பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா சின்னம் கொடி வேணும் அப்படின்னு சமீப காலமாக, அதாவது தேர்தலுக்கு முந்தைய நாட்களில் அவர் இப்போ கொடுத்துருந்தார். அவர் கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும் விதத்தில் கேஸ் பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வந்தது. அதில் குறிப்பிட்ட தகவலை என்ன குறிப்பிட்டாங்கன்னா, தலைமை யார்கிட்ட இருக்கோ, அதாவது அதிமுகவின் தலைமை பார்த்திங்கன்னா யார்கிட்ட இருக்கோ அவர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அதிமுகவின் கொடி சின்னம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது நம்மளுடைய இபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்க பார்த்திங்கன்னா நேரம் நெருங்கி விட்டதன் காரணமாக ஓபிஎஸ்க்கு கிடைக்காம போயிடுச்சு தேர்தல் சமயத்தில் இரட்டை இலை சின்னமும் கொடியும். மேலும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி அதிமுகவின் சின்னம் கொடியை பயன்படுத்தலாம், அவருக்கு இடைக்கால தடை விதிக்கணும்னு முதல்ல ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த ஒரு வழக்கிலும் இடைக்கால தடையை விதித்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி நடைபெற்ற பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன ஒரு தகவலை கொடுத்தாங்கன்னா, நிரந்தரமாக ஓபிஎஸ் பயன்படுத்த தடை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தகவல் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும் விதத்தில் பன்னீர்செல்வத்தால் கொடியும் யூஸ் பண்ண முடியல, சின்னமும் யூஸ் பண்ண முடியாமல் அவரும் ஒரு பக்கம் தத்தளித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் வேறு எந்த ஒரு அணிக்கும் போக மாட்டார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் அதிமுகவின் தலைமையை பார்த்திங்கன்னா செயல்படுத்தணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால அவரால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஒரு வழக்கில் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால், பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் பெரும் விதத்தில் அனைத்தும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுக என்ற ஒரு கட்சி பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா செயல்பட போகிறதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரளயம் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் காண்பித்து வருகிறோம். இந்த ஒரு சூழலின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற எதிர்பார்ப்பும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வழக்கில் பெரும் விதத்தில் தீர்ப்பு வரணும், எல்லோரும் வெற்றி பெறணும் அப்படின்றதான் முழு நோக்கமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு திருப்பம் என்னவென்றால், அதிமுகவை பார்த்திங்கன்னா சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நம்மளுடைய முக்கிய புள்ளிகளும், அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி என்னென்னா, அதிமுகவின் தலைமையில் நீக்கப்பட்டவர்கள் வரக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இபிஎஸ் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இருவர்களுக்கும் மோதல் என்பது தொடர்ந்து கொண்டு இருக்க இந்த ஒரு வழக்கு இன்னும் கூட பார்த்திங்கன்னா பெரும் இழுபறியாக போயிட்டுருக்கு. தொடர்ந்து இழுபறியாகவே பார்த்திங்கன்னா நீடித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு திறந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இது போன்று நீங்கள் தற்பொழுது தகவலை, இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.